Welcome to Great Krigalan Magic Show. It's going to be a fitness video. But still, என்ன நம்ம டயட் பண்ணாலும் கொஞ்சம் இன்னர் பீஸுக்கு that fitness helps you a lot. கட்டு மேட்டு So though இவ்வளோ வந்துட்டா ஜாயின் பண்ணுறதுக்கு யோகா. Baby, let's do some basic yogas, okay? கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஹலோ guys, welcome to my channel The Priya Life. இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். Especially for ladies above 30 because after marriage எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்துட்டு அவங்க டைம் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு யோசிச்சு சமையல், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போறவங்க ஆஃபீஸ்ல பிஸி ஆயிடுவாங்க. ஸோ நிறைய பேர் அவங்க ஃபிட்னஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு டைம் தருவாங்களான்றது டவுட்ஃபுல் தான். என்ன பிஸியா இருந்தாலும் நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கையில தான் இருக்கு, நம்ம தான் யோசிக்கணும். ஸோ என்னோட ஃபிட்னஸ் ரொட்டீன் நான் எவ்ரிடே என்ன ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத இன்னைக்கு நான் சொல்ல போறோம். So it's going to be a fitness video. பிஃபோர் மேரேஜ் நான் வந்துட்டு நிறைய டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். as you all know, நான் ரொம்ப நிறைய டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அத்தனை நான் வந்துட்டு ஃபிட்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் என்னோட ஃபிட்னஸ் ஃபுல்லாவே காம்படிஷன், டான்ஸ், ஷோஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு கிட்ஸ் வந்தப்புறம் ஐ டுக் அபவுட் 4 years பிரேக் டு கெட் பேக் டு மை ஃபிட்னஸ். நான் அத்தனை வெயிட் போடுறது கிடையாது பிகாஸ் ஐ எம் வெரி கான்சியஸ் அபவுட் மை டயட். பட் ஸ்டில் என்ன நம்ம டயட் பண்ணாலும் கொஞ்சம் இன்னர் பீஸுக்கு தட் ஃபிட்னஸ் ஹெல்ப்ஸ் யூ லாட். உங்க மைண்ட் லெவல்லையும் உங்க பாடி லெவல்லையும் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்கு, அப்புறம் ரொம்ப மைண்டை வந்துட்டு ஆக்டிவா பீஸா வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபிட்னஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி யோகா. ஓகே, ஐ டோன்ட் டூ ஜிம்மிங். எனக்கு ஜிம் பண்ற பழக்கமே இல்லை, நான் பண்ணதே கிடையாது. ஸோ ஐ ஃபாலோ சிம்பிள் யோகா ரொட்டீன். ஓகே, நான் 12th standard படிக்கிறதுல இருந்தே ஐ ஸ்டார்டட் டூயிங் யோகா. So, but I took a break for about 4 years and then I started doing again. For the past 1 year I've been following this yoga routine. So, in the simple yoga routine da inikku ungalku na kaamikka poren. Okay, I think which would be konjam motivate pandra maadhiri irukum and also would be very useful for you all. So, let's start doing it. ஆரம்பிக்கலாங்களா? So, yes, இப்போ நான் வந்துட்டு என்னோட யோகா செஷனை லைக் 4 ஸ்டெப்ஸ் தான் நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது. நெக்ஸ்ட் வந்து சிட்டிங் பொசிஷன், அதுக்கப்புறம் படுக்கிறது, அதுக்கப்புறம் குப்புற படுத்துட்டு பண்ணுறது, லைக் டேர்ன் பேக் அண்ட் லை டவுன் அந்த மாதிரி. ஸோ இதனோட 4 பொசிஷன்ஸ் ஆஃப் யோகா நான் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாண்டிங்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த செஷன் எல்லாம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தடாசனா சொல்லுவாங்க. கையை இந்த மாதிரி வச்சுட்டு மேல தூக்கிட்டு இப்படி உங்களோட டோஸ்ல நீங்க நிக்கணும். ஸோ டோஸ்ல நின்று ஆக்சுவலி கண்ணு மூடிக்கணும். பட் கண்ணு மூடினா கொஞ்சம் பேலன்ஸ் குறைஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் கண்ணை திறந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கண்ணு மூடிட்டு பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி 2 times. ஓகே, அதுவே இந்த மாதிரி கூட பண்ணலாம். 2 கையை ஜாயின் பண்ணிட்டு உமாச்சிக்கு கும்புற மாதிரி. ஸோ தோ இவ்வளோ வந்துட்டா ஜாயின் பண்ணுறதுக்கு யோகா. பேபி, லெட்ஸ் டூ சம் பேசிக் யோகாஸ். ஓகே, ஸோ விருக்ஷாசனா வந்துட்டு காலை இப்படி எடுத்து வச்சுக்கோ. தெரியுமா அது உனக்கு? வச்சுட்டு இப்படி கையை பண்ணணும். ஓகே, கண்ணை மூடினா கொஞ்சம் பேலன்ஸ் போயிடும். ஸோ கண்ணை திறந்துக்கலாம். கண்ணை மூடினா டெய்லி பண்ணாதான் கண்ணை மூடி பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு காலு, அதுக்கப்புறம் இந்த சைடு காலம். ஓகே, அதுக்கப்புறம் இது மாதிரி இப்படி. ஓகே, இல்ல அப்படி இல்ல, இப்படி வந்துட்டு இப்படி கால் இப்படி தொட்டுட்டு இப்படி திரும்பி இப்படி நிக்கணும். காலை நல்லா ஒயிட் ஸ்ப்ரெட் பண்ணு காலை. ஓகே, ஆச்சா. அதுக்கப்புறம்
ஸோ இந்த உட்காந்து பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிடலாம் இப்போ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பந்த கோணாசனா. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் அ பட்டர்ஃப்ளை யோகா. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும் ஃபார் அபவுட் ஒன் மினிட் ஷுட் பி ஃபைன். இது வந்து ஒன்ஸ் பண்ணா போறோம். பண்ணிட்டு தென் ஐ வில் do like this. இது கொஞ்சம் டஃப். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரம் பண்ணிட்டு அண்ட் தென் நீங்க எப்படி பண்ணலாம். பிகாஸ் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுனால அப்போல இருந்து இது நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பவும் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல இது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரெச். அண்ட் திஸ் would be useful for all the ladies who's got PCOD. அப்புறம் அந்த பிரெக்னன்சில வந்துட்டு நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் பண்ணணும்னு இல்லை, இது வந்து டெய்லி ரொட்டீனாவே பண்ணிட்டு இருந்தா ரொம்ப ஈஸி. ஸோ இது ஃபர்ஸ்ட். தென் செகண்ட் இஸ் what I do is Vajrasana. இப்படி வஜ்ராசனால உட்காந்துப்பேன். இப்படி உட்காந்துட்டு I do like this. See, இந்த மாதிரி எனக்கு I can touch for few minutes, few seconds, and this in the right hand எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து see for a few seconds, and then cat and cow pose. Exhale, inhale. இந்த பண்ணிட்டு I'll do this. பாலாசனா. இந்த போஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா ஃபீல் ஆகும். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சும்மாவே இப்படி உட்காந்துட்டு கை எப்படி வச்சு ரொம்ப ஃபிளெக்சிபிளா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, தென் ஐ வில் டு புஜங்காசனா. This I do for 2 times. இது பண்ணி முடிச்சப்போ கூட நான் இப்படி பண்ணிடுவேன். See this one. After this I do Salabhasana. Do 2 times. This will help you to strengthen your core. இந்த ஸ்டொமக்ல இருக்க ஃபேட்க்கு எல்லாம் இது எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் புஜங்காசனா will help you to get rid of your back pain, stomach எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். And Dhanurasana, this will also help you to tighten your stomach and your back pain. Two times. சேது பந்தாசனா. இதுவும் 2 times. அப்படி இந்த உட்கார்ந்து இப்படி. ஸோ ஃபைனலா மெடிடேஷன். இந்த மெடிடேஷனுக்கு எனக்கு வந்துட்டு 2 கெஸ்ட் ஜாயின் பண்ணிருக்கா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நெக்ஸ்ட் மெடிடேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அம்மா இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் தான் மெடிடேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிடலாமா? அவ்வளோ நேரம் உட்காருவீங்களா? உங்களுக்கு அவ்வளோ நேரம் பேஷன்ஸ் இருக்கா? 10 minutes 15 minutes ஆயிடும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆக்சுவலி யார்கிட்டயும் ப்ராப்பரா போய் கத்துட்டு வரணும். நான் வந்துட்டு அப்படின்னு டூயிங் 15 years மேல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதோட டெக்னிக் வந்துட்டு ஒரு இடத்துல கத்துட்டு வந்தேன். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு ட்ரெயின் ஆகல. ஸோ ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் லங் ஃபங்க்ஷனிங். என்டையர் பாடிக்கு எனர்ஜி லெவல் வந்துட்டு ப்ராப்பராக நமக்கு சப்ளை பண்ணிட்டு இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கற்றுந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸை இப்போ நான் பண்ண போகிறேன். இவளுக்கும் தெரியாது, சும்மா என்னை பார்த்து பண்ணிட்டு இருக்கா. தெரியாம பண்ணக்கூடாது.
அம்மாவுக்கு வந்துட்டு உங்களை கிளாஸ்க்கு அனுப்பிச்சு பண்ண சொல்றேன். அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, சும்மா அப்படி உட்காந்துக்கோங்க. நான் ஸ்கூலுக்கு வரதே பெரிய விஷயம்டா. என்ன பாலா சேகரன் என்ன போய் வச்சிட்டியடா. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி சின் முத்ரா வச்சுட்டு நமக்கு இங்கே 7 சக்ராஸ் இருக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த 7 சக்ராஸ் வந்துட்டு டைட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நெக்கு டைட் பண்ணணும், செஸ்ட் அண்ட் ஸ்டொமக் அண்ட் யோர் பெல்விக் ஏரியா ஏனஸ். ஓகே, எல்லாத்தையும் டைட் பண்ணணும். எஸ்பெஷலி கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டொமக் உள்ள போகும், நல்லா ஃபீல் பண்ணுங்க ஸ்டொமக் உள்ள போகிறது. ஓகே, ஸோ சின் முத்ரா வச்சுட்டு இப்படி ஃபர்ஸ்ட் இன்ஹேல் and then tighten. ஹோல்ட் எவ்வளோ நேரம் நமக்கு ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பிரெத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸேல். ஓகே, எக்ஸேல் பண்ணிட்டு அகெயின் யூ ஹேவ் டு டைட்டன். இந்த மாதிரி 3 times பண்ணணும், which comes around 6 times டோட்டலி பண்ற மாதிரி இருக்கும். 3 sets, ஸோ 6 times டோட்டலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணும்போது so good for your inner energy level. Okay. So finally it's going to be meditation. Chin mudra vechikte ibdi. Okay, as usual for about 10 minutes. Okay, 10 minutes meditation okkarvingla rendu perum. Okay, okay, let's sit for meditation. Okay, so finally என்னோட யோகா ரொட்டீன் முடிஞ்சிட்டு. யோகா ரொட்டீனுக்கு அப்புறம் நீ உட்காரு. ஸோ யோகா ரொட்டீனுக்கு அப்புறம் மார்னிங் யோகா செஷன் வச்சுருவேன். ஈவினிங் வந்துட்டு ஐ வில் கோ ஃபார் அ வாக். ஸோ இந்த கேர்ள்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ண போயிடுவாங்க. அவங்களோட ப்ளே டைம்ல அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். I'll walk for about half an hour in the evening. Okay, so evening ஒரு half an hour walk. அதுல என்னோட entire fitness routine முடிஞ்சிடும். Okay, I think should be fine. So இதுதான் என்னோட fitness routine, a small routine which I've been following for an year. And especially yoga பண்ணும்போது you will also feel young, look young. இது நீங்க everyday ரெகுலரா உங்களோட ப்ராக்டிஸ் செஷன்ல உங்களோட டைம் எப்போ கிடைக்கிறதோ அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ஃபீல் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அண்ட் குழந்தைங்க கிட்ட நீங்க நடந்துக்கிற விதமும் நல்லா சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகுது இல்லடாமா, சாஃப்டா இருக்கேன்ல. ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம சேஞ்ச் பார்க்க முடியும். ஃபார் தேர் க்ரோத், ஃபார் அவர் க்ரோத், எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்னோட ஃபிட்னஸ் ரொட்டீன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபிட்னஸ் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவீங்க, நான் பண்ணது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருந்தது, இதெல்லாம் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். So we'll see you on the next video. So thank you so much for watching. Please do like, share and subscribe my channel. And நீங்க என்ன மோட்டிவேட் பண்ண நானும் பயங்கரமா இந்த மாதிரி சூப்பர் வீடியோ எல்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு I'm just waiting. So once again, tada, bye bye. Say bye.